dear students and parents, welcome to Janus Neat Tamil. நேத்தே நமக்கான ரிசல்ட் அஃபிஷியல் ரிசல்ட் ஃபார் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1 ரிசல்ட் ஃபைனலாக நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ஆல் இந்தியா ரேங்க் போட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ரிசல்ட் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ரிசல்ட் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நமக்கு ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகியிருக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு சீட் அலாட் ஆகாமல் இருக்கலாம். நமக்கு எந்த காலேஜ்லேயும் சீட் அலாட் ஆகியிருக்காது. ஸோ அலாட் ஆனால் நான் என்ன பண்ணணும், சீட் அலாட் ஆகலைன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூவாக இன்னைக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ நீட் கிளாஸஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எதுவுமே இந்த ரவுண்டில் நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் நத்திங் டு டூ. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதான். ரவுண்ட் 2ல் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட்லாம் அகைன் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணவே வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ரவுண்ட் 1ல் பே பண்ணிட்டீங்க இல்லையா. செக்யூரிட்டி டெபாசிட் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான ஃபீஸ் நம்ம பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஃபர்தராக வரக்கூடிய எந்த ரவுண்ட்ஸுக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ண வேணாம். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்தந்த காலேஜஸ் எல்லாத்தையும் போட்டு சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ண வேண்டியதான். பட் இப்போ உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணவே விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஒரு காலேஜில் அலாட் ஆச்சு இல்லையா, யூ டோன்ட் வாண்ட் டு ஜாயின் தட் காலேஜ். உங்களுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணவே விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரவுண்ட் 1ல் ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடலாம். ஃப்ரீ எக்ஸிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட்டுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் தான் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா இல்லை அதே சீட்டே ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. ஃப்ரீ எக்ஸிட்டுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம். அதில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ண வேணாம், நோடல் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ணாமல் அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணாமல், ஆகஸ்ட் 31 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாம சிம்பிளி நீங்க பார்த்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடுவீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து. இப்போ ரெண்டாவது சினாரியோ என்னன்னு பார்த்தோம்னா, யூ வாண்ட் டு ஜாயின் த அலாட்டட் காலேஜ். எனக்கு அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணணும், பட் நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், நான் ஃப்ளோட் பண்ண விரும்பலை, நான் அப்கிரேட்லாம் பண்ண விரும்பலை, நான் டேரெக்டாக அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, ஃப்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும்னு டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஃபிசிக்கலாக டைரெக்டாக அந்த காலேஜை போய் நீங்கள் விசிட் பண்ணி ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே நடக்கும். ஆன்லைனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்காது. உங்களுக்கு ஆஃப்லைனில் டைரெக்டாக அந்த காலேஜில் தான் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நடக்கிற மாதிரி ஆஃப்லைனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இதுதான் நீங்கள் டைரெக்டாக ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணணும். அண்ட் இப்போ மூணாவது சினாரியோ என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்த காலேஜ் ஓகே, யூ வாண்ட் டு ஜாயின் தட் காலேஜ், நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு அப்கிரேட், நான் ஃப்ளோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் இதை விட பெட்டர் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நான் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆப்ஷன், ஃப்ளோட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ளோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஃப்ளோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்லேயே உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதான். யூ டோன்ட் வாண்ட் டு ரிப்போர்ட் டு த காலேஜ். நீங்கள் டைரெக்டாக அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு ஆன்லைன்லே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும்.
ஃப்ளோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் ஆஃப்லைனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த டியூஷன் ஃபீஸ் நான் எப்போ பே பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் டியூஷன் ஃபீஸ் நம்ம எப்போ பே பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட் அட்மிஷன் இருக்கும் இல்லையா, நம்ம காலேஜில் போய் டைரக்டாக அட்மிஷன் போடுவோம்ல, அந்த டைமில் தான் நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிடுவோம். ஆன்லைனில் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். பட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் காலேஜில் போய் தான் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்காது, சிம்பிளாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். இப்போது நீங்கள் டேரெக்டாக அந்த காலேஜை ஃப்ரீஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் பீரியட் ஆகஸ்ட் 22லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும். பட் நமக்கு ரிசல்ட்டே ஆகஸ்ட் 24 தான் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ 24 நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. நேத்திலேருந்து ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அட்மிஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணலை, அந்த காலேஜை டைரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட சீட் கேன்சல் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிறதா அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் அந்த நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, எம்சிசி போர்ட்டலை ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு அந்த அலாட்மெண்ட் லெட்டரில் யாரோட டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா நோடல் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருக்கும். அந்த ரெஸ்பெக்டிவ் நோடல் ஆஃபீஸரை மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு, நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், எனக்கு ஃபர்தர் ப்ரோட்டோகால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 31க்குள்ளே டேரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் சொன்னோம் இல்லையா, டியூஷன் ஃபீஸ் நம்ம டேரெக்டாக காலேஜில் போய் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டியூஷன் ஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தேவைப்படும் அட்மிஷன் டைமில் அப்படின்னு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேக்சினேஷன் ரிலேட்டடாக டவுட் இருக்குது, அக்ரிமெண்ட் பாண்டாக இருக்கட்டும், கேரக்டர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போகணுமா வேணாமா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டு பிடிஎஃபாகவே செக்லிஸ்ட் பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கவுன்சிலிங் சீரீஸில் ஒன்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். பட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராக்டிகல்ஸ்க்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு கடையிலையும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேடி வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் மெட்கேரோட ஆல் இன் ஒன் கிட். ஒரே ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உங்க நேம் லேசர் என்கிரேவ் பண்ணியே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னா இந்த கிட்ட கிரியேட் பண்ணதே ஒரு ஃபெலோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல யூஸ்வலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுது, மிஸ் மேட்ச் ஆயிடுது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ கவுன்சிலிங் முடிஞ்சோனே இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நம்மளோட கோட் JNT50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிளாட் 50 rupees உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீஸ் கேண்டிடேட். நீங்கள் அந்த காலேஜ் ஓகே அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஃப்ளோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் அப்லோட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அந்த நோடல் ஆஃபீஸரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். நோடல் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரவுண்ட் 2ல போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதான் அப்கிரேடுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்பப்போ போய் லாகின் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது அஃபிஷியல்
வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்ட்டு. ஸோ அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தது அப்படின்னா என்ன டாக்குமெண்ட்ல இஷ்யூ அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்து அதை நீங்கள் ரீஅப்லோட் பண்ணணும். ரீஅப்லோட் பண்ணி அகைன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான டவுட் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, எனக்கு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு, பட் அந்த காலேஜை நான் ஃப்ரீஸ் பண்ணவா ஃப்ளோட் பண்ணுறதா என்னால் டிசைட் பண்ண முடியல மேம், நான் எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் வேறு இருக்கு இல்லையா, தமிழ்நாடோட ஸ்டேட் கவுன்சிலிங் வேறு இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேரளா கவுன்சிலிங்கோ இல்லை கர்நாடகா கவுன்சிலிங்கோ அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எதில் பெட்டர் காலேஜ் கிடைக்கும், நான் இதில் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து வேறு எந்த காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ண முடியாதுல்ல, இல்லை ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும் ப்ராசஸ், எப்படி நான் டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிம்பிளாக எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் விசஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்னு வச்சுப்போம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஆல் இந்தியா தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால இதை ரெண்டுத்தை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட ரேங்க் இருக்கு இல்லையா, உங்களோட ரேங்க் ஸ்டேட் ரேங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆல் இந்தியா ரேங்க்கையும் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஸ்டேட் ரேங்க், ரெண்டு ரேங்க்கையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கவுன்சிலிங்கில் பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்துருச்சா. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1ல ஆல் இந்தியா காலேஜில் எந்த காலேஜில் கிடைச்சிருக்கோ அதை விட பெட்டர் காலேஜில் கிடைக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல காலேஜ் வைஸ் ஒரு காலேஜ்லயும் எவ்வளோ மார்க் நீங்க எவ்வளோ ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு டீடைல்டு வீடியோ எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கவுன்சிலிங்ல நீங்க ஃப்ளோட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க ஃப்ரீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ரெண்டுத்துலயும் எதுல பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா ஃப்ரீஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் அப்படின்னா நீங்க டைரக்டா ஃப்ரீஸ் பண்ணி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி யார் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் நீங்கள் அதை விட பெட்டர் காலேஜ் கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கவுன்சிலிங்கில் பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃப்ளோட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 ரிசல்ட் ஆகஸ்ட் 27 வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரவுண்ட் 1 ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நான் ஃப்ரீஸ் பண்ணுறதா ஃப்ளோட் பண்ணுறதா டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். இவங்க இதுதான் பெஸ்ட் காலேஜ்னு சொல்கிறாங்க, அவங்க அதுதான் பெஸ்ட் காலேஜ்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, ஆனால் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நான் இந்த காலேஜ் வேணாம் வேற ஒரு காலேஜ் போகிறேன்ற டிசிஷனுக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அந்த காலேஜ் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேஸ் கலராக போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு இந்த காலேஜே ஓகே, ஏன்னா 5.5 இயர்ஸ் நீங்கள் தான் அந்த காலேஜில் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு வெறும் சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும்தான் லீவ் இருக்கும். எம்எம்சி கிடைச்சாலும் சரி, ஸ்டான்லி கிடைச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க, உங்களுக்கு எம்எம்சி ஸ்டான்லி கிடைச்சதா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்னா ஜாயின் பண்ணலாம். பட் எனக்கு எம்எம்சி ஸ்டான்லியை விட எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜே ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எது போயிட்டு வர பக்கத்தில் இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸை பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பிகாஸ் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்மே ஈக்குவலி குட். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மேல 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 நான் வேற சூஸ் பண்ணிட்டே இருக்கேன் பெட்டர் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காம போயிடும். நமக்கு கிடைச்ச காலேஜ் நல்ல காலேஜ் நீங்க நினைச்சா மட்டும்தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க என்னதான் கடைசி ரவுண்ட் வரைக்கும் எனக்கு இல்ல வேறன்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜேர்னி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு காலேஜ்ல அலாட் ஆயிருந்தாலும் சரி, சீட் அலாட் ஆகாம இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இஷ்யூ கிடையாது. அலாட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்னா ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை அப்கிரேடுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. இன்னுமே 3 ரவுண்ட் இருக்கு. தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் 4 ரவுண்ட் இருக்கு. கவலையே பட வேணாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். சாட்டிஸ்ஃபைடாக அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் ஆஃப் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அண்ட் தர் பேரண்ட்ஸ். உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். See you all, take care.